கொடியையும் தேசிய கீதத்தையும் மனதார ஏற்கவில்லை. ஆனால் மதிப்பளிக்கின்றோம் என தமிழரசு கட்சியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திய சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் தனது கன்னி உரையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் எதிர்க்கட்சி என்ற பெயருடன் அமர்ந்துள்ளோம். ஆனாலும் அரசாங்கம் முன்னெடுக்கும் அனைத்து முற்போக்கான செயற்பாடுகளுக்கும் நாம் உங்களுடன் இருப்போம். யுத்தத்தால் இறந்த உறவுகளை வணங்கும் நினைவேந்தலுக்கு நீங்கள் தடை போடவில்லை. அது உங்கள் நல்லெண்ணத்தை காட்டுகின்றது. அதே நேரம் பல நூற்றுக்கணக்கான இறந்தவர்களின் உடல் புதைக்கப்பட்ட துயிலும் இல்லத்தில் இன்று இராணுவ முகாம் உள்ளது. இவ்விடத்தை விடுவிக்க நடவடிக்கை எடுத்து நல்லெண்ணத்தை காட்டுங்கள். அரசியல் கைதிகளை விரைவில் விடுதலை செய்யுங்கள். காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை மனச்சாட்சியுடன் விடையை தேடுங்கள். அதனூடாக உங்கள் நல்லெண்ணத்தை காட்டுங்கள். மகாவெளி எல்ல வலயத்தில் மூவின மக்களிற்கும் காணிகளை பகிர்ந்தளியுங்கள். ஜனாதிபதி தலைமையில் வரும் அரசாங்கம் நாட்டில் காணப்படும் இரு முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் என்ற நம்பிக்கையில்தான் முதலாவதாக இந்த நாட்டில் காணப்படும் அரசியல் பிரச்சினைக்கான தீர்வு, இரண்டாவதாக பொருளாதார பிரச்சினைக்கான தீர்வு. முதலாவது பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் இரண்டாவது பிரச்சினைக்கு முழுமையான தீர்வொன்றை காண முடியாது. ஜனாதிபதி தனது உரையில் அரசியல் தீர்வு தொடர்பாக பேசவில்லை என எமது உறுப்பினர்கள் சொன்ன போதிலும் 2 தினங்களுக்கு முன்னர் அவரை சந்தித்த போது அரசியல் தீர்வு விடயத்தில் தனது நேர்மையான நல்லெண்ணத்தை வெளிக்காட்டினார். பொருளாதார பிரச்சினை ஏற்பட காரணம் இடம்பெற்ற யுத்தம். நாட்டின் வளங்களை இந்த நாட்டிற்கு உள்ள சந்தர்ப்பங்களையும் பிரதிபலிக்கும் பொருளாதார கொள்கை இல்லாமை எனலாம். ஆட்சியாளர்களினதும் சகபாடிகளினதும் ஊழல் துஷ்பிரயோகம் வீண்விரியம் யுத்தம் முடிவுக்கு வந்து 15 வருடங்களாகிவிட்டது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மொத்த தேசிய வருமானத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பங்களிப்பு எவ்வளவு? இன்று எமது மக்களின் பொருளாதாரம் மிக நலிவடைந்துள்ளது. 1500க்கும் மேற்பட்ட முன்னாள் போராளிகள், 75,000 பேர் விசேட தேவையுடைய மக்கள், பெண் தலைமைத்துவ பெண்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் என சமூகத்தில் காவாசியினர் ஏனையவர்களின் உதவியின்றி சுயமாக எழுந்து நிற்க முடியாதவர்களாவர். எனவே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் விசேட பொருளாதார மீட்சிகளை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்திற்கு உள்ளது. தொடர்ந்தும் நிவாரணத்தை நம்பி வாழும் மற்றவர்களில் தங்கி வாழும் சமூகத்தை உருவாக்காதீர்கள். அரசாங்கத்திலும் சர்வதேசம் மற்றும் உள்ளூர் அரசு சார்பற்ற நிறுவனங்களினாலும் நடைமுறைப்படுத்தப்பட்ட வாழ்வாதார திட்டங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவற்றில் வெற்றியடைந்த திட்டங்கள் எத்தனை என்பதை பாருங்கள். சர்வதேச சட்டத்திற்கு முரணாக ஆழ்கடத்தல்காரர்களால் கடத்தி செல்லப்பட்டு ரஷ்ய இராணுவத்தில் பலவந்தமாக இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை விடுவித்து தருமாறும் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த அவர்களது உறவினர்கள் கோரிக்கை விட்டுள்ளார்கள். இது தொடர்பாகவும் நடவடிக்கை எடுக்குமாறும் தயவுடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் கூறியுள்ளார். இந்த யுத்தத்தில் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு இந்த அரசாங்கம் தடை போடாமல் இருந்ததற்கு நான் என்னுடைய மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது ஒரு நல்லெண்ண முயற்சி. அதேவாறாக இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். எங்களுடைய இறந்த உறவுகள், யுத்தத்திலே இறந்த உறவுகள் புதைக்கப்பட்ட இடங்கள் இன்றும் சில இடங்களிலே இராணுவ முகாமாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு நான் வாழுகின்ற வவுனியா மாவட்டத்திலே ஈச்சங்குளம் என்ற பிரதேசத்திலே ஒரு துயிலும் இல்லம் இருந்தது. அந்த துயிலும் இல்லத்திலே நூற்றுக்கணக்கான பிள்ளைகள், அது யாராக இருந்தாலும் பெற்றோருக்கு, உறவுகளுக்கு, அவர்கள் உறவுகள், பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் புதைக்கப்பட்ட இடம் இன்று ஒரு இராணுவ முகாமாக இருக்கின்றது. அந்த இடத்திலே போய் வருடத்துக்கு ஒருக்கா தன்னுடைய பிள்ளைகளை, சகோதரங்களை, உறவுகளை நினைவு கூறக்கூடிய வகையிலே ஒரு ஏற்பாடு வேண்டும். அந்த இடம் ஒரு மயானமாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். அந்த இடத்தை தொடர்ந்து ஒரு இராணுவத்தினுடைய முகாமாக வைத்திருக்கும் போது நாங்கள் நினைக்கின்ற அந்த நல்லெண்ணம் கட்டியெழுப்பப்படுவதற்கு ஒரு தடையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.